வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் அறிவாற்றலும் பகுத்தறியும் திறனும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு சிறந்த ஆளுமையாக விளங்குவீர்கள். உங்கள் லக்னாதிபதி புதன் மற்றும் ராசிநாதன் குரு ஆகிய இருவருமே கல்வி மற்றும் ஞானத்திற்கு அதிபதிகள் என்பதால் எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். மற்றவர்கள் கவனிக்க தவறும் சிறு விஷயங்களை கூட உங்கள் கூர்மையான மதியால் எளிதில் கண்டறிந்து விடுவீர்கள். நேர்மைக்கும் உண்மைக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்பதால் எவ்வித சூழலிலும் உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். பேச்சில் ஒருவிதமான தெளிவும் அதிகாரமும் கலந்திருக்கும். அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாழ்வில் எத்தகைய சவால்கள் வந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவற்றை எளிதாக முறியடித்து முன்னேறுவீர்கள். ஆன்மீகத்திலும் தத்துவங்களிலும் உங்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் என்பதால் எப்போதும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் தோற்றத்தில் ஒரு கௌரவமான அமைதியும் பேச்சில் ஒரு பக்குவமும் இருப்பதால் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை எப்போதும் கிடைக்கும். எதையும் ஒரு ஒழுங்குமுறையுடன் திட்டமிட்டு செய்வதால் உங்கள் வாழ்வில் வெற்றி என்பது மிகவும் எளிதாக சாத்தியமாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்புள்ளவராகவும் உறவுகளை மதிக்கும் பண்பு கொண்டவராகவும் இருப்பீர்கள். கன்னி லக்னத்தின் தாக்கத்தால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் தேவைகளையும் அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதில் நீங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு அறிவுபூர்வமான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வீர்கள். பெற்றோர் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதை தர்மமாக கருதுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் எடுக்கும் முடிவே இறுதியானதாக இருக்கும். ஏனென்றால் அதில் நியாயம் இருக்கும் என்று அனைவரும் நம்புவார்கள். உறவினர்களிடையே ஏற்படும் சிறு சிறு மனஸ்தாபங்களை உங்கள் பேச்சாற்றலால் சரி செய்யும் வல்லமை உங்களுக்கு உண்டு. வீட்டில் ஒரு அமைதியான மற்றும் தெய்வீகமான சூழல் இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் பராமரிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஆபத்து என்று வரும்போது நீங்கள் முதலாளாக துணை நிற்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பதில் நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருப்பீர்கள் என்பதால் எந்த காரணத்திற்காகவும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். முட்டத்தில் உங்கள் குடும்பம் உங்களை ஒரு அறிவு பொக்கிஷமாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் கருதுவார்கள்.
தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் நுணுக்கமான வியாபார தந்திரங்களைக் கொண்டவராகவும் இருப்பீர்கள். புதனின் ஆதிக்கத்தால் கணக்கு வழக்குகளில் நீங்கள் கைதேர்ந்தவராக இருப்பீர்கள் என்பதால் நஷ்டம் வராமல் தொழிலை வழிநடத்தும் திறன் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை வழங்கும் மையங்கள், எழுத்துத்துறை அல்லது கணக்காயர் போன்ற துறைகளில் நீங்கள் பெரும் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசியின் குருவின் அருள் இருப்பதால் நேர்மையான வழியில் மட்டுமே லாபமீட்ட வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் காட்டும் உண்மையான அணுகுமுறை உங்களை தொழிலில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக முடிவெடுத்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக மனநிறைவையும் வெற்றியையும் தரும். புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்றுக்கொண்டு அதை உங்கள் தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலையாட்களிடம் அன்பாகவும் அதே சமயம் வேலை வாங்குவதில் கண்டிப்புடனும் நடப்பதால் உங்கள் நிறுவனம் மிகச்சீராக வளர்ச்சியடையும். சந்தை நிலவரங்களை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் தேவையற்ற முதலீடுகளை தவிர்த்து உங்கள் முதலீட்டை பாதுகாப்பீர்கள். உங்கள் விடாமுயற்சியும் திட்டமிடலும் உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக சமூகத்தில் நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு மிகவும் நேர்மையான மற்றும் திறமையான பணியாளராக மேலதிகாரிகளால் மதிக்கப்படுவீர்கள். அலுவலகத்தில் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிடுவீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் உங்கள் திறமையை யாராலும் மறைக்க முடியாது. வங்கித்துறை, அரசாங்கத்துறை அல்லது ஆராய்ச்சித் துறையில் நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலையை அடைந்து பெரும் புகழ் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் தோழமையுடன் பழகினாலும் வேலையில் தளர்வு ஏற்படுவதை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள். உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். மேலதிகாரிகள் கடினமான பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் எதையும் பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். பணியிடத்தில் ஏற்படும் அரசியல்களை தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு எப்போதும் மேன்மையை உண்டாக்கும். உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதபோது சிறிது மனவருத்தம் அடைவீர்கள். ஆனால் அதை தாண்டி முன்னேறும் மன உறுதி உங்களுக்கு உண்டு. உங்கள் தனித்துவமான செயல்திறனால் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான மற்றும் சிக்கனமான முறையை கடைபிடிப்பீர்கள். உங்கள் வருமானம் பல வழிகளிலிருந்து வர வாய்ப்பு உள்ளதால் பணப்பற்றாக்குறை என்பது உங்களுக்கு மிக அரிதாகவே ஏற்படும். பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆடம்பரமாக பொருட்களுக்காக செலவு செய்வதை விட சொத்துக்கள் வாங்குவதிலும் எதிர்கால சேமிப்பிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசியின் தாக்கத்தால் தர்ம காரியங்களுக்காகவும் ஆன்மீக செலவுகளுக்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் தாராளமாகவே இருக்கும். நிலம் மற்றும் பூமி சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரும் என்பதால் அதில் கவனம் செலுத்தலாம். அவ்வப்போது வரும் எதிர்பாராத விரயச் செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு நிலையான சேமிப்பை வைத்திருக்கும் பழக்கம் உங்களிடம் உண்டு. மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும்போது மிகவும் ஆலோசித்து செய்வது நல்லது. இல்லையெனில் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகும். உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவதால் எப்போதும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்படாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் மற்றும் செல்வாக்குடன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் மிகச்சிறப்பாக வாழ்வீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் பொதுவாக சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் மிகுந்த அக்கறை காட்டுவது அவசியம். கன்னி லக்னம் என்பதால் உங்கள் செரிமான மண்டலம் மற்றும் வயிற்றுப் பகுதிகளில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. அதேபோல் தனுசு ராசி என்பதால் இடுப்பு மற்றும் கால்களில் வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பதும் உங்கள் உடலை எப்போதும் சீராக வைத்திருக்கும். உணவில் காரம் மற்றும் எண்ணெயை குறைத்துக் கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தேவையற்ற உடல் பருமனை தவிர்க்கவும் உதவும். அதிகப்படியான வேலைப்பளு மற்றும் சிந்தனை காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியம். தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் வலிமை பெறவும் பெரிதும் உதவும். உங்கள் உடலில் ஏதேனும் சிறு உபாதைகள் தோன்றினாலும் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்கள் நீண்ட ஆயுளுக்கு நல்லது. அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உங்களை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட காலம் சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் வாழ வைக்கும்.
பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு கண்டிப்பான பெற்றோராகவும் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள். அவர்கள் வளரும் போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிவார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் கண்டிப்பு அவர்களின் எதிர்கால நலனுக்காகவே என்பதை அவர்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள். தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் பெயரை உலகறியச் செய்வார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் பெருமைப்படுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாக தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றும் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நோக்கியதாகவோ இருக்க வாய்ப்பு அதிகம். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவும். வெளிநாடுகளுக்குச் சென்று வசித்தும் அல்லது புனித பயணம் மேற்கொள்ளும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்புண்டு. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாகச் செல்வது உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பை தரும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இயற்கையை ரசிப்பதும் மலைப்பிரதேசங்களுக்குச் செல்வதும் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். முடிவாக பார்க்கும்போது கன்னி லக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மிதச்சிறந்த குணவான் மற்றும் அறிவாளியாக மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் அனைத்தும் உங்களை மேலும் வலிமையாக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். புதனின் புத்திசாலித்தனமும் குருவின் ஞானமும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் மென்மையும் செயலிலுள்ள உறுதியும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான விமர்சனப் போக்கை தவிர்த்து மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வபக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை அடைய உதவும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மனநிறைவை தரும். உங்களிடம் உள்ள நேர்மையும் அறிவாற்றலும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும். எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.